எஸ். ஓகே, we will be on our best behavior. ஓகே. வணக்கம். வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தங்கவேல். வணக்கம். வணக்கம். எப்படி போச்சு இந்த வாரம்? நல்லா போச்சு. பொய்த்தேவு வாசிச்சது ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? பொய்த்தேவு முழுமையா டிபி சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம ஒரு முழு புத்தகத்தை 3 பேரும் முடிச்சுட்டு உரையாடுறோம். கரெக்ட். அதுவும் இந்த நல்லா ஃபாஸ்ட் பேஸ்டா போச்சு. இந்த ரைட்டிங்லாம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஈஸியா இருந்தது படிக்கிறதுக்கு. அது ஒரு மாதிரி அந்த கதையும் வந்து நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது எனக்கு இந்த புக்ல. ஆமா, இந்த கதையில வெறுமனையா அந்த தலைப்புகள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்னதா இடைவெளின்னு போட்டு அதுக்கு கீழே ஒன்னொன்னுக்கும் ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்புகள்ல மட்டுமே அப்படியே வாசிச்சாலே அந்த ஒரு சோமுடைய வாழ்க்கை நகர்றது நமக்கு நல்லா காட்டுறதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா ரொம்ப முன்னாடியே எழுதின புத்தகம்னா கூட இன்றைய அளவுக்கும் ரொம்ப ரெலவெண்டா சப்ஜெக்ட் அண்ட் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரெலவெண்டா இருந்துச்சு. 1946ல வந்திருக்கு முதல் பதிப்பு, சுதந்திரம் அடையறதுக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ உள்ளது இன்னும் இவ்வளவு வேகமா நம்மளால வாசிக்க முடியுது, இந்த மொழி நடையும் கான்டெக்ஸ்டும். எனக்கு இது எப்படி நம்ம ஒருத்தரா நம்மளோட இது சொல்லலாமா இல்ல? சொல்லலாம். சரியா? சொல்லலாம். நான் கானாசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினது இவர்தான், சாரு நிவேதிதா தான். அவரோட கதை மூலமா தான் கானாசு அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருந்திருக்காரு. அவருடைய பொய்த்தேவு அப்படின்ற ஒரு நாவல் வந்து மிக பிரபலமானது அப்படின்றது அது மூலமா தான் இருந்தது. உங்களுக்கு வந்து கானாசு முன்னாடியே தெரிஞ்சதா எனக்கு தெரியல. எனக்கு இது மூலமா தான் தெரிஞ்சது. சோ அவர் கானாசுவை பத்தி பல மற்ற எழுத்தாளர்கள் பத்தி எழுதும் போதெல்லாம் கானாசுவை வந்து குறிப்பிடுறாரு சாரு. ஆனா கடைசி அவருடைய அந்த பழுப்பு நிற புத்தகங்களோட கடைசி லாஸ்ட் 2 சாப்டர்ல தான், அத்தியாயத்துல தான் கானாசு பத்தியே எழுதுறாரு அவரு. அதுக்கு முன்னாடி கானாசு பத்தி அவர் எழுதல, மற்றவர்கள் பத்தி தான் நிறைய எழுதுறாரு. சோ அவரு சொல்ற கானாசு பத்தி சொல்ற சில விஷயங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மணிக்கொடி எழுத்தாளர்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ மணிக்கொடியில அவர் வந்து வேலை பார்த்துட்டதுனால அவர் ஒரு மணிக்கொடி எழுத்தாளர்ல ஒருத்தர். மத்தபடி அவர் இன்னும் 2 பத்திரிகைகள் தானே நடத்தி இருக்காரு. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண மாதிரி சில ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண மாதிரி, அவங்க அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டர் இருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு எழுத்தாளர்னா ஆகணும். ஆனா குடும்ப சூழ்நிலையால அவரால் ஆக முடியல. அவருக்கு வந்து நிறைய தங்கைகள், அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பா இறந்து போயிடுறாரு, அவருடைய அப்பா இறந்து போயிடுறாரு. அதனால அவரு குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்றதுனால வேலைக்கு சேர்ந்துடுறாரு. சோ தான் ஆசைப்பட்டது அட்லீஸ்ட் தன் மகனாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில சின்ன வயசுல என்ன எழுத்தாளனா ஆகிறதுக்காக அவங்க அப்பா அவருக்கு இது பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு, உந்துதல் கொடுக்குறாரு. அதனால கானாசுக்கு பைசா சம்பாதிக்கணும், பணம் வாங்கணும் அப்படின்ற எந்த பொறுப்பும் அவங்க அப்பா கொடுக்கல. அவங்க அப்பாவே குடும்பத்தை காப்பாத்தி கடைசி வரைக்கும் அவரு பண்ணிருக்காரு. ஆனா கல்யாணம் ஆன பிறகு அவருடைய பெண்டாட்டிக்கு வந்து இவரு எழுத்தாளராக பிடிக்கல, அவரை வந்து மதிக்கல, அவர் வந்து சரியா பைசா வாங்கல, அவர்கிட்ட அவருக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலன்றது கோவம் இருந்தது. அவருக்கு வீட்டுல மரியாதை அவ்வளவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எத்தனையோ நாவல்கள் வந்து எழுதாத நாவல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் வந்து 350க்கு மேல நாவல்கள் வந்து நாவல்கள் எழுதியிருக்காரு கானாசு. அதுல வந்து பாதிதான் வெளிவந்திருக்கு, பாதி வெளி வரல அப்படிங்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டு வாடகை கொடுக்கலான்னு வீட்டுக்காரன் நிறைய புத்தகங்கள் எடுத்துட்டு போயிடுறான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வறுமையிலதான் இருந்திருக்காரு. ஆனா ரொம்ப அவருடைய கானாசுடைய அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உலக இலக்கியமும் தமிழ் இலக்கியமும் ஒன்றிணைணும். அதாவது இலக்கியம் வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டட். அவர் கானாசுவும் ஒரு பிராமணர் தான். அன்னைக்கு இருந்த பல எழுத்தாளர்கள், கல்கியில் என்ன, பிச்சமூர்த்தியில் என்ன, நிறைய எழுத்தாளர்கள் வந்து பிராமணர்கள் இருந்தாங்களாம். அவங்க எல்லாம் ரொம்ப கான்சர்வேட்டிவா தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு கதையோட அழகா சொல்றாரு. அவங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, நைட் லேட் ஆயிடுது, அது அசைவ ஹோட்டலா இருக்கு, வேற வழி இல்லாம போறாங்க. அதுல 2 பேர் சாப்பிடுறதே இல்ல அங்க, ஆனா கானாசு வந்து சாப்பிடுறாரு அங்க. அவ்வளவு ஓப்பன் மைண்டடா அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. சோ அவருக்கு வந்து என்னன்னா உலக இலக்கியம் எல்லாம் வந்து தமிழ்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் அவர் நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரு. ஜார்ஜ் ஆர்வெல்து, டிக்கன்ஸோட புக்ஸ் எல்லாம் நிறைய மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காரு, தமிழ் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற நல்ல இலக்கியமும் வந்து மத்த ஊருக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பரந்த நோக்கு அவருக்கு இருந்தது
இலக்கியத்துக்காக அவரு பண்ண தொண்டு வந்து வேற யாருமே இது மாதிரி பண்ணிருக்க முடியாது. ஊவேசாக்கு அப்புறம் ஊவே சாமிநாத ஐயர் எப்படி சங்க தமிழ் வந்து கொண்டு வந்தாரோ எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவ்வளவு உழைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த சுவடெல்லாம் எடுத்து பண்ணினாரோ அதே அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கானாசு பண்ணியிருக்காரு. உலக இலக்கியம் எல்லாம் தமிழ் இதுக்கு கொண்டு வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு டிசிப்ளின் இருந்துதான். டெய்லி வந்து 10 பேஜ் ஆங்கிலத்துல எழுதுவாராம், 10 பேஜ் தமிழ்ல எழுதுவாராம், 10 பேஜ் வந்து மற்ற மொழியோட இதை மொழிபெயர்ப்பு பண்ணுவாராம். டெய்லி வந்து பண்ணுவாராம். அண்ட் படிச்சுட்டே இருப்பாராம். அவர் படிச்சு 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 அவருக்கு கூன் விழுந்துருச்சு. அதனால அவங்க நடந்து வழியில போகும்போது கூன் விழுந்தபடிதான் நடந்து போவாராம். சோ அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது முள்ளமன்றி மாதிரி ஒரு தலை, அப்புறம் வந்து கண்ணாடி போட்டுட்டு கூன் விழுந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கட்டின வேஷ்டியோட அப்படியே போயிட்டு இருப்பாராம் ரோட்ல அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாரு. அப்படின்னா தஞ்சை பிரகாஷ் ஒரு எழுத்தாளர் வந்து கானாசு பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காராம். ஆனா அந்த புத்தகம் அந்த தஞ்சை பிரகாஷ் எழுதின புத்தகம் காணோம் அப்படிங்கிறாரு. அது காணாம போயிடுச்சு. அது இருந்திருந்தா நமக்கு கானாசு பத்தி இன்னும் பல விவரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு மிக இலக்கியத்துக்காக ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு எழுத்தாளர் கானாசு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் அவரு சொல்றது என்னன்னா ரொம்ப சுலபமா எல்லாரும் படிக்கக்கூடிய புத்தகங்கள் அவர் எழுதியிருக்காரு. முக்காவாசி அவரோட புத்தகத்துல வந்து சாத்தனூர் அப்படின்ற அந்த ஊர் தான் வருதான். நீங்க போன தடவை கேட்டீங்கல்ல எது இப்ப வருதுல சாத்தனூர், அதே சாத்தனூர் பல இதுல வருதான், அவரோட கதையில வருதான். சர்மாவில் உயில் அப்படிங்கறத அவரோட முதல் கதை. இதுக்கு அந்த தொகுப்புல அடுத்து வருது இல்ல சர்மாவின் உயில், அதுதான் அவர் எழுதின முதல் நாவலா. இது அவர் எழுதின 2வது நாவல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பேக்ரவுண்ட் இது புய்தேவுக்கு. சோ நிறைய வந்து சுய வரலாறு வந்து தன்னை பத்தியும் தன்னுடைய அப்பாவை பத்தியும் நிறைய எல்லா கதையிலும் வருமா. சர்மாவின் உயிர்ல கூட வருமா. நாராயணன், அவங்க அப்பா பேரு நாராயணன், நாராயணன் ஒரு கேரக்டர் வருமா. இந்த பொய்தேவுல கூட இந்த போஸ்ட் மாஸ்டரோட கேரக்டர் வந்து அவங்க அப்பாவை பேஸ் பண்ணி எழுதினது அப்படிங்கிறாங்க. ஒரு போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் இருக்காரு இல்லையா அந்த ஊர்ல, அவர் வந்து உங்க அப்பாவோட கேரக்டரை பேஸ் பண்ணி எழுதினது அப்படின்னு சொல்றாரு இவரு. ஆமா, ராவுடைய வீட்டுக்கு நல்ல செய்தி கொண்டு வருவாரு இல்லையா, கொண்டு வருவாரு. அவரை ரொம்ப நல்ல பாசிட்டிவ் லைட் எல்லாம் போடல, ஆனாலும் ஓகே. சோ அதுதான் பேக்ரவுண்ட். சோ தங்கவேல், நீங்க என்ன இந்த புத்தகத்தை முழுசா படிச்சீங்க? நாங்க நிறைய நானும் பிபியும் வாட்ஸ்அப்ல கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுடைய கருத்து ஓவராலா என்ன இந்த புத்தகத்தை பத்தி? ஆமா, இது வந்து சாத்தனூர் அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்து வளரக்கூடிய ஒரு பையன் இல்லையா, அவனுடைய அடையாள சிக்கல் அல்லது தன்னை அடையாளப்படுத்திக்கிறதா தான் நான் இந்த புத்தகத்தை பாக்குறேன். அவன் வந்து ஒரு சாத்தனூர்காரனாவே தான் இருக்கிறான் ஆரம்பத்துல இருந்து இல்லையா. பிறந்த உடனே அந்த ஆரம்ப அத்தியாயங்கள்ல உதயம்னு ஒரு அத்தியாயம், அப்புறம் அவன் வளர்றத காட்டுறது, இது எல்லாமே பண்றாங்க. அந்த சின்ன வயசுல அவன் மனசுக்குள்ள பதியக்கூடிய ஒரு சாத்தனூரின் பிம்பம், தான் சாத்தனூரை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அவனால வெளியே வரவே முடியலன்னு நினைக்கிறேன். சோம முதலியாய் திரும்ப திரும்ப அவன் அதுல இருந்து வெளியே வர முயற்சி பண்றான் நிறைய இடங்கள்ல. பல இடங்கள்ல 2 மாதிரியும் அவன் சிந்திக்கிறான். சாத்தனூர் இருந்து ஒரு அவனுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு ஆளா இறந்து போறாங்க. அவனுடைய மனைவி இறந்து போறாங்க, ராயர் இறந்து போறாரு, ராயருடைய மருமகன் இறந்து போறாங்க. அப்படியே ஒருத்தரா போகும்போது சாத்தனூருக்கும் தனக்குமான அந்த ஒரு கயிறுல உள்ள ஒவ்வொரு பிரியா வந்து விட்டுட்டே போற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவருக்கு இருக்கு. ஒரு கடைசியா யாரோ அவனுக்கு தெரிஞ்ச முடிஞ்சு போகும்போது, ஓகே இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு உடனே ஒரு கும்பகோணத்துக்கு, அது கரெக்டான ஒரு டைம் பொருந்தி வருது அங்க வீடு கட்டி முடிக்கிறதும் இதுவும். அப்போ ஒரு வகையில தன்னை இங்கேருந்து விடுவிச்சு வேற இடத்துக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவர் மனசுல இருந்துட்டே இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு தெரிந்த மக்கள், பழகின மனிதர்களுக்கு நன்றியோடையும் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரியான, இல்ல என்னுடைய வேர் அங்கதான் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இழுப்பும் அவருக்கு இருக்கு. அந்த ரிஃப்ட வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க இந்த 2 பக்கத்தையும் நினைக்கிறேன். முக்கியமா சாத்தனூருங்கிறத விட சாத்தனூர் மேட்டுத்தெரு அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து அந்த மேட்டுத்தெருவில் தான் வீடு கட்டிருக்காரு. மேட்டுத்தெரு விட்டு வேற எங்கேயுமே அவர் போகல. பிள்ளைமார் தெருக்கு கூட அவர் போய் வீடு கட்டிக்கல. அவர் அந்த மேட்டுத்தெருவில் தான் பங்களா கட்டிருக்காரு. அந்த மேட்டுத்தெருவுடைய ஐடென்டிட்டி இல்லைன்னா அவரை விடுபட்டு வர முடியல வெளியில. எவ்வளவு பெரிய ஆழானா கூட அது ஒரு சிம்பாலிசம்னு எனக்கு தோணுது. இல்லையா, ஒரு சிம்பாலிசம். அவர் மைண்ட் லெவல்ல அவர் வந்து அந்த மேட்டுத்தெரு இல்லைன்னா அவரால் வெளியில வர முடியல.
பணம் சம்பாதிச்சாலும் படிச்சாலும் அவரு முடியல அவரால. ஆமா, அது ஒண்ணு எனக்கு தோணுச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைசியா. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த ராயருடைய மருமகன் இருக்கிறார் இல்லையா, அவர் பேர் எனக்கு டக்குனு ஞாபகம் வரல. இவருக்கு காசு கொடுத்து தங்க வைக்க சாமமூர்த்தி இருக்காரு இல்லையா. சாமமூர்த்தி வந்து அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம், கங்காபாய் இல்லையா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சிறிய ஒரு அவருடைய தாட் ப்ராசஸ் மாறி, பிறழ்வு மாறி அவருடைய பழக்க வழக்கங்கள் மாறுது. அப்போ அத பத்தி இவர் நினைச்சு பாக்குறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, இவர் என்ன எப்போதுமே வந்து ஜெய் ஜெய் விட்டல்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆள் இவரு. ஆனா இப்போ தஞ்சாவூருக்கு போயிட்டு, கும்பகோணத்துக்கு போயிட்டு அவர் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவரை போய் பாக்குறதுக்காகலாம் இவர் போவாரு. அப்ப பார்க்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இவரு ஒரு மன உறுதி கொண்டவர் அப்படின்ற மாதிரியான ஒரு சொற்றொடர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஆளுங்க வந்து எவ்வளவு பெரிய தவறு செஞ்சாலும் ஒரு ஸ்னாப்ல அவங்களால திரும்ப போயிட முடியும் அப்படின்ற ஒரு வரிய சொல்றாரு. அத பார்க்கும்போது இவருக்கு ஒரு வகையான பொறாமை ஏற்படுது. முதல்ல வருத்தப்படுறாரு. ஆனா ஒரு இந்த மாதிரி என்னால பண்ண முடியல, என்னால இதெல்லாம் உதறிட்டு இவர மாதிரியான ஒரு ஆளா ஆக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் ஏற்படுது. அந்த அந்த உதறல் வந்து கடைசியில நிகழுதுன்னு நினைக்கிறேன் இவருக்கு. சோமு பண்டாரம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தினால், நிறைய சம்பவங்கள்னால அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பாரு. ஆனா அதுக்கான ஃபைனல் ட்ரிகரா அவருடைய பையனுடைய பிஹேவியர் வந்து அவருக்கு அமைதுன்னு நினைக்கிறேன். இவரு கூட்டி வச்சிருந்த அந்த பாலாம்பாள் மற்றும் கமலாம்பாள் 2 பேர் கூட பையன் இருக்கிறத பாக்குறாரு. தன் வாழ்நாள் முழுக்க கருப்ப முதலியின் பையன் அப்படின்ற ஒரு அடையாளத்தை உதறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவரு. நான் என்னோட அப்பா மாதிரி இல்ல அப்படின்றத சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து ப்ரூவ் பண்ணி எங்கெங்கயோ வந்து இப்படி வந்திருக்கிறாரு. இப்போ நீ வந்து அந்த பையனுடைய பேர் என்ன, நடராஜனா? நாகராஜ். அவன் நாகராஜனுடைய அப்பா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்கிறாரு சோமு முதலி. சோ இந்த கருப்பு முதலின்ற அடையாளத்துல இருந்து வெளியே வந்து வேற ஒரு ஆளுடைய இன்னொரு பையனுடைய அப்பா அப்படின்னு ஒரு இன்னொரு பேடு முத்திரை அவர் மேல குத்தப்படும் போது இதுதானான்ற மாதிரியான ஒரு சொடக்கு வந்து அங்கதான் நிகழுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அது உடனேயே அடுத்தடுத்த சீன்ல தன்னுடைய சொத்துக்களை வந்து அந்த கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு கிளம்பி போற மாதிரி எனக்கு தோணுச்சு. மீண்டும் ஏன்னா அவர் படிக்க கத்துக்கிறது, மீசையை சரியா வச்சுக்கிறது, ட்ரெஸ் போடுறது, இது எல்லாமே ஒரு மேட்டுத்தெருவின் அடையாளத்துல இருந்து வெளியே போறதுக்கு தான் முயற்சி பண்றாரு. ஆனா இந்த பையனுடைய பிஹேவியர் திரும்ப அவரை மேட்டுத்தெருவுக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை. ஆமா, இத நான் நிறைய யோசிச்சேன். ஏன் வந்து அந்த சம்பவம் அவரை வந்து அந்த சம்பவம் தான் வந்து அந்த பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னு. அவர் பையன் வந்து சரியா படிக்கல, அவன் குடிக்கிறான், அவன் வந்து அந்த இந்தியா ஹோட்டல்ன்ற இடத்துல போயிட்டு நண்பர்களோட வந்து உல்லாசமா இருக்கான் அப்படின்னு பல விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சா கூட, பல வருஷங்களா அவருக்கு தெரிஞ்சா கூட, அந்த ஒரு சம்பவம் ஏன் அவருக்கு வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அமைஞ்சது அப்படின்னு நான் யோசிச்சேன். நீங்க சொல்றது கரெக்ட். ஐ மீன் இப்ப எனக்கு தோணுது கரெக்ட் நீங்க சொல்றது அப்படின்னு. அவன் வந்து ஒரு ஐடென்டிட்டி ஒரு இவர் டிபி சொல்ற மாதிரி ஒரு வட்டத்துக்கு வந்துட்டாரு. ஒரு அது எல்லாத்தையும் உதறிட்டு அவர் போகும்போது ஃபைனலா அவருக்கு ஒரு விடுதலை அந்த ஐடென்டிட்டில என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இன்னொரு மாதிரி சோமு முதலியுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா ஆரம்ப கட்டங்கள்ல காவிரியை பற்றி எல்லைகள், அந்த சாத்தனூரின் எல்லைகளை பற்றி ஒரு பகுதி இருக்கும். அதுல காவிரியை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. காவிரி ஆத்துக்கு அறையிலேயே போயிட்டு ஒரு சின்ன வயசுல 6 வயசா இருக்கக்கூடிய பையனா பார்த்துட்டே இருப்பார். காவிரி எவ்வளவு ஆள் கணுக்கால் நனையாம நடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரியான இருக்கக்கூடிய காவிரி கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறுது. இலவச தோணி வச்சு அந்த பக்கமா தர்ம தோணியில அந்த பக்கம் போகக்கூடிய வரைக்கும் ஆறு வந்து பெருசாகுது, திரும்பவும் இதாகுது இல்லையா. அந்த மாதிரியான ஒரு கால் நனையாத ஆழத்தில் இருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருக்கு. வறண்டு போன ஒரு வாழ்க்கையில இருந்து சோமு முதலி வந்து ஒரு காவிரி ஆறு வெள்ளப்பெருக்கோட ஒரு பயிர்களுக்கு தண்ணி கொடுக்குற மாதிரியான ஒரு செழிப்பான ஒரு ஆறா மாறுவது மாதிரி இவருடைய வாழ்க்கையும் மாறுச்சு செழிப்பா. திரும்பவும் அது வேற ஒரு இடத்தை நோக்கி திரும்ப தான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை ரெண்டுத்துக்கும் காவிரி ஆற்றுடைய லைஃப் சைக்கிளுக்கும் இவருடைய லைஃப் சைக்கிளுக்கும் ஒரு பேரலல் டிரா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த இன்னொரு கடைசியா ஒரு விஷயம் சொல்ல நினைச்சதுன்னா இந்த மணியோசை. இந்த மணியோசை எப்பவும் அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே தான் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து. ஆனா அதை இப்பதான் அவரு கவனிக்கிறாரு என்ன அப்படின்றது.
அதுவும் வந்து ஒரு நல்ல மெட்டஃபரா இருந்துச்சு. இந்த மணியோசை வந்து இந்த ராயருக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பா இருக்கு இல்லையா? ராய் அது எனக்கு இப்ப ஞாபகம் வரல. ராயர் வந்து அந்த மணியோசையை கேட்டுட்டு அவர் அந்த இதுக்கு போகிறாரா, அந்த அந்த வீட வித்துட்டு அவரு ஒரு இடத்துல போய் இருக்காரு இல்லையா? ஆமா ஆமா. அந்த இடத்துல இந்த இவர் இருக்காரு இல்லையா, இன்னொருத்தர் சாமா அப்படின்னு இல்லையா, சாமா அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த சாமான்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஷார்ட் டைமுக்கு வந்தா கூட எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த சாம்பமூர்த்தியும் அந்த சாமா அப்புறம் இந்த சோமு எல்லாமே சால வருது பாருங்க. எல்லா 3 பேரும் வந்து 3 ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சாம்பமூர்த்தி ஐயர் வந்து நிறைய நல்ல குடும்பத்துல பிறந்து, நிறைய சொத்துக்களோட பிறந்து, நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து, எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணி, ஒரு சின்ன ஒரு பிறழ்வு ஏற்பட்டு திருப்பியும் வந்து அவரு வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு ரொம்ப நல்ல முறையில அவர் வந்து நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாரு. அவருடைய கடவுள் பக்தி வந்து ரொம்ப பிரதானமானது. அவர் எப்பவுமே கடவுள் பக்தியா இருந்திருக்காரு. அந்த கடைசியிலயும் போயிட்டு அந்த பண்டரிபுரத்துக்கு போயிட்டு தான் அவர் இறக்குறாரு. வேற இவரு சோமு பாத்தீங்கன்னா அவருக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கையே இல்ல. எதுக்காக கோவிலுக்கு போகணும் அப்படின்றதான் எப்பவுமே சொல்றாரு. பணம் தான் கடவுள் அப்படின்ற ஒரு நினைப்பும் அவருக்கு இருக்கு. கோவில் பக்கம் அவர் போகிறது கிடையாது. இந்த சாமான்றவன் வந்து பணம் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்கான். அவனுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைச்சா கூட அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி ஒரு சொசைட்டியோட என்னால பழக முடியாது. நான் இதுக்கு அவனோட திறப்பு விழாக்கு நான் வரணும், எனக்கு என்ன வேலை அங்க அப்படின்னு இவரு சோமு குடுக்கறது கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கான். ஒரு ஐடியலிஸ்டிக் அந்த மாதிரி வந்து பணம் வேண்டாம், எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முறையில 3 பேரும் 3 இடத்துல நிக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றம். ஒரு சம்பவத்தை கூட அந்த சாமா தானே அவனுடைய பேரு, இல்ல வேற என்ன தப்பா சொல்றேன்னு தெரியல. என்ன திருப்தி? சமாதானா? ஓகே, சமாதானே. அந்த ஆனா அவன் ஏன் வந்து அந்த அவன் சிக் போயிட்டான் அப்படின்றத கொஞ்சம் கடைசியா சொன்னது வந்து அது எனக்கு ஏன் அப்படின்னு புரியல. லைக் அது உடனே சொல்றது தோணல. அதுவும் அவன் கேஷுவலா இருந்தது. அவங்க அந்த சாம்பமூர்த்தி ராயர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றது வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் டிலேடா தானே அவர் கன்வே பண்றாரு. அதுவும் வந்து டக்குன்னு சொல்லிடுறேன்னு அப்புறம் வருத்தப்படுறாரு இல்லையா? இல்ல டக்குன்னு சொல்ல, ஆக்சுவலி அவர் வந்து சொன்ன விதம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அவர் ஃபர்ஸ்டே சொல்லல. அது வந்து எதுக்கு அப்படின்னு எனக்கு புரியல. லைக் இவரும் வந்து ஏன் இவ்வளவு பேசிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்றானே அப்படின்ற மாதிரி இருந்தது சோமுக்கும். இந்த ராயர் இறந்ததும் இந்த மகன் வந்து இந்த மாதிரி போறதும் இரண்டுமே ஒரு காரணமா இருக்கலாம் அவரு எல்லாத்தையும் உதறி தள்ளி போறதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு வந்து உலகத்துல இருந்த பற்று அப்படின்றது உலகத்துல பற்றே இல்லைன்னு அவருக்குன்னு சொல்லிக்கிற ஒரு ஆள் வந்து ராயரோட போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. ராயர் இருந்து கேட்டப்புறம் அந்த வாழ்க்கையில அவருக்கு பற்றே இல்லாம வந்து இனிமே யாரு எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு. ஏன்னா அவருடைய தலைமுறையில இருந்த கடைசி ஆளு அவர்தான் நினைக்கிறேன். அவர்தான் அப்படின்னு அவருக்குன்னு ஒரு ஆள் இல்ல, அவருக்குன்னு நினைச்சு அவருக்கு அன்பா இருக்கிற ஆள் இல்ல அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல. இன்ஃபேக்ட் அவரோட அந்த ஹாஃப் பிரதர் பத்தி பேசுறாரு இல்லையா, அது கூட அந்த முடிக்கவே இல்லை. அந்த கானாசு வந்து அந்த முடிச்ச வந்து அப்படி முடிச்சாவே வச்சுட்டாரு, அவிழ்க்கவே இல்லை அந்த முடிச்ச. அவர் உண்மையா அவருடைய தம்பிதானா இல்லையா அப்படின்ற விஷயம் நம்ம கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. அவர் சந்தேகம் தான் பண்றாரு, அப்படியே இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. உங்க கருத்து என்ன தீப்தி? நீங்க என்ன நான் வந்து ஆக்சுவலி இந்த புக் வந்து எப்படின்னா, அந்த சோமு வந்து முதல்ல இருந்தே வந்து ஒரு குறிக்கோளோட இருக்கான். சின்ன பையனா இருக்கும்போது கூட அவனோட அந்த பணம் உடைய ஈர்ப்பு வந்து நல்லா தெரியுது. எப்படின்னா அந்த வேஷ்டி கட்டுறதுல கூட அவனுக்கு அந்த அழகான அந்த வேஷ்டி எனக்கு வேணும், எனக்கு நல்ல வேஷ்டி வேணும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து பணமே இல்ல வீட்டுல இருந்தாலும் அந்த அந்த ஒரு ஆசை இருக்கு இல்லையா, அது வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த சோமுக்கு இருக்கிறது நல்லா அந்த கேரக்டர் இது பண்ணிருக்காங்க, டிஃபைன் பண்ணிருக்காங்க.
நீ நல்லா ஃபிளெச் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அந்த அவனை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல எல்லாரும் ஊரார்லாம் வந்து நீ வந்து கருப்பன் முதலியோட பையன், இவனுக்கு எல்லாம் எதுக்கு படிப்பு, அந்த மாதிரி வந்து ஒதுக்கிட்டே இருக்காங்க. அவன் வந்து அந்த சமயத்துல அவனுக்கு ரொம்ப பாவம். ஆக்சுவலி ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்ட், அப்பாவோட ஃப்ரெண்ட் எங்கேயோ கூட்டிட்டு போறான், அவனும் ஆசையா போறான், அப்புறம் அது வேற எதுக்கோ, அதெல்லாமே வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் சோகமா இருந்தது எல்லாம் படிக்கிறதுக்கு. ஆனா அத மீறி அவன் வந்து அவன் பெருசா அத வந்து அந்த சம்பவம் எல்லாம் எடுத்துட்டு அவன் மனம் உடையல. அவன் அதுக்கு அதெல்லாம் தாண்டி போயிடுறான். தாண்டி போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த ராயர் வீட்டுல இது பண்ணும்போது இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவன் பயன்படுத்துறான். அவன் ரொம்ப சின்சியரா வேலை செய்யறான். அண்ட் பட் அட் த சேம் டைம் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாம போய் அந்த இதெல்லாம் கத்துட்டு ஹார்ஸ் ரைடிங், அதெல்லாம் சேரியட், இதெல்லாம் சாரி ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் கத்துட்டு அதெல்லாம் வந்து நம்ம போன வாட்டி பேசின மாதிரியே வந்து இந்த ரெக்கரிங் தீம் வந்து சோமு வந்து அதிர்ஷ்டசாலியா இல்ல வந்து அவனே சொந்த இதுல சாமர்த்தியசாலியான்றது ரெண்டுமே தான் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே 50-50 இருக்காது, எதுலயுமே வந்து 50-50 இருக்காது. சோமு பொறுத்த வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டசாலியை விட சாமர்த்தியசாலி தான் இன்னும் ஜாஸ்தி பெர்சன்டேஜ் நான் கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது. அது இவனுக்கு வந்து இருக்கு. அது எல்லா இடத்துலயும் வந்து அவன் ப்ரூவ் பண்றான். ஃபர்ஸ்ட் அவன் அந்த ராயர் வீட்டுல அந்த இது கத்துக்கிறது, அதுக்கப்புறம் அந்த இந்த மாதிரி ஒரு கொள்ளையர்கள் வந்து அந்த வீட்டை வந்து கொள்ளையடிக்கும் போது அவனுக்கு வந்து அது முதலையே வந்து ஊகிக்கிறான். சரி என்ன பிளான், உடனே டக்குன்னு வரும்போது இப்படி ஒரு எஸ்கேப் ரூட் இருக்கு, போயிட்டு அதெல்லாம் அவங்க கூட்டிட்டு வந்துட்டு கும்பகோணத்துல இருந்து போலீஸ் கூட்டிட்டு வந்துட்டு இத அவங்கள வந்து கொஞ்சம் சினிமாத்தனமா எனக்கு தெரிஞ்சது, சினிமாத்தனமா இருந்தது. ஆனா வந்து அது நிஜமாவே சினிமாத்தனமா தான் இருந்தது. அது ஏதோ ஒரு அந்த காலத்து படம் மாதிரி இருந்தது. பட் எனிவே அவன் வந்து அதெல்லாம் பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி அப்புறம் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து ஒரு 25 வயசுல அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு செட்பேக் வந்துடுறது. ஊதாரித்தனமா போறான், இது பண்றான். அந்த டைம் அப்ப அந்த டைம்ல தான் வந்து அவன் ஒருத்திய வந்து வச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இல்ல குடிக்கிறான், பெண்களிடம் இது பண்றான், அதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. பட் அந்த சமயத்துல வந்து அவனுக்கு அப்பதான் கல்யாணம் ஆகி குழந்தை வேற. பட் அந்த டைம்ல வந்து அந்த பெரிய ராயர் இறந்துடுறாரு. இறந்துட்டு இவங்களும் வந்து ஒரு செட்டப் பண்ணி கொடுக்கச்சு. இந்த மினிட் அந்த செட்டப் பண்ணி கொடுக்க அப்புறம் வந்து அவர் வந்து திருந்திடுறாரு. அது திருந்துடும் போது கம்ப்ளீட்டா திருந்திடுறாரு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. சரி இதுக்கப்புறம் போக்கஸ்டா பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலும் மேலும் மேல அவர் வந்து முன்னேறாரு. அதுக்கப்புறம் அந்த திருப்பியும் அந்த ஆனா அவர் வந்து அந்த பையனை வந்து ஒழுங்கா வளர்க்கல அப்படின்றது என்னோட ஒரு, அதாவது இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திஸ் திங். இப்ப ஒருத்தங்க வந்து ஏழ்மையிலேயே பிறக்குறாங்கன்னா அவங்களுக்கு பையன் பொண்ணு ஏதாவது பொண்ணுன்னா அந்த குழந்தை வந்து அவங்கள மாதிரி சஃபர் பண்ணக்கூடாதுன்றது ஒரு இயல்பான விஷயம் தான். பட் அவர் வந்து அவருக்கு அது தெரியல. தட் அந்த மாதிரி பண்றதுனால ஃபுல்லா ரொம்ப ஸ்பாயில்ட் ஆயிடுறான் அந்த பையன். வேற எந்த ஒரு இதுவுமே இல்லாம அவன் பாட்டுக்கு வளர்றான். அதாவது எந்த ஒரு என்ன சொல்றது, லைக் he doesn't undergo any sort of inconvenience இல்லையா. எல்லாமே அவனுக்கு கையில தங்கத்தட்டு மாதிரி வந்துடுறது. அவங்க அம்மா பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா, இதெல்லாம் நடந்து அவன் வந்து அவனும் அதான் சொல்றான். அந்த மாதிரி அவங்க அப்பா எவ்வளவு சாமர்த்தியாலையோ இவனுக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த மாதிரி ஒரு லட்சியமே கிடையாது. அண்ட் அதை அப்படியே விட்டுறான். இவனும் வந்து எனக்கு என்னமோ அவன் வந்து he understands, he knows he is useless. இருந்தாலும் அதுக்கு ஒண்ணும் அவர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. சரி இவன் வந்து இது பண்ணுவான், ஏதாவது இது லைக் இவனுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம், அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவன் வந்து யூஸ்லெஸ் அப்படின்றதான் சொல்ற தவிர அதை பத்தி ஒன்னும் கண்டிக்கிறதா தெரியல. இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு ஏதாவது பண்றத மாதிரி தெரியல. அவர் வந்து அப்படியே விட்டுறாரு அதை. அப்புறம் வந்து அவர் ஒரு 45 அந்த ஏஜ்ல வந்து திருப்பியும் வந்து ஒரு செட்பேக் மாதிரி, என்ன அவருக்கு வந்து இவ்வளவு பணம் இருக்கு, அத இது கொஞ்சம் அந்த அவருக்கு அந்த அந்த இந்த பிள்ளை அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓகே, அது ஓகே. அவர் வந்து கொஞ்சம் கிராப் எல்லாம் வெட்டி அவருக்கும் கொஞ்சம் அந்த ஷோ எல்லாம் பிடிக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் வருது. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த கும்பகோணத்துல வந்து பெண்கள் அந்த கமலா அவங்களோட எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு செட்பேக் மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்து போக்கஸ்டா இருந்தவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுல அவன் மனைவியோட இவர் வந்து அவர் பேபியோட
ரங்காச்சாரியா ரங்காச்சாரி அவர் தானே? வீட்டுல அவங்க ஒய்ஃபோட வந்து இவர் அஃபேர் வச்சுக்கிறார் இல்லையா, அதெல்லாம் எனக்கு என்னன்னா அது இவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அந்த மொழிபெயர்ப்பா என்னன்னு தெரியல. இதெல்லாம் நிஜமாவே நடந்ததா இல்ல இவர் வந்து இது ரொம்ப ஒரு எக்ஸெப்ஷனா தெரியல. இந்த மாதிரி ஒரு அஃபேர் எல்லாம் வந்து நிஜமாவே அந்த கும்பகோணம் சைட்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குமா அப்படின்றது, இஸ் இட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டி ஆர் இஸ் இட் ஜஸ்ட் ஹிஸ் ஓன் பிகாஸ் அவரே வந்து எழுதியிருப்பாரு இதெல்லாம் கொஞ்சம் வெளிநாட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னு அவரே எழுதியிருப்பாரு. லைக் ஹவு இட் இஸ் இன் அதர் கண்ட்ரீஸ் தே வர் கேரிங் அந்த ஆன். பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து மறுமலர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு எழுதியிருப்பாரு 2 பேரையும். மறுமலர்ச்சிக்காரர்கள் எழுதியிருப்பாரு. இவங்க கணவர் செய்யறத மனைவி கண்டுக்க மாட்டாங்க, மனைவி செய்யறத கண்டுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு வயசுல வந்து 35 வயசு ஆகும்போது அவளுக்கு திரும்ப இந்த மாதிரியான மேக்கப் எல்லாம் போட்டு நல்லா இருக்கணும், உடம்பு பாத்துக்கணும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருதுன்னு அந்த பெண்ணு பத்தியும், அவங்க பேரு மறந்துட்டேன் நான், கோமல சம்திங், கோமலவல்லியா. அப்புறம் இவருக்கும் அதே மாதிரியான ஒரு வயசுக்கு அப்புறம் நிறை வந்திருக்காது. 50 வயசு என்ன 5-10 தானேன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. 2 பேருக்கும் ஒரு மறுமலர்ச்சி காலம், அது ஒரு ரெனசான்ஸ் பீரியட் அவங்களுக்கு. அத வந்து மறுமலர்ச்சிக்காரர்கள் வந்து அந்த ஓபன் ரிலேஷன்ஷிப், அந்த ஆக்சுவலி தட் இஸ் ஓபன் ரிலேஷன்ஷிப், அது அப்ப அந்த மாதிரி எழுதல அவரு. பட் தட் இஸ் வாட் ஹி மென்ட் பை தட் இல்லையா. அது வந்து இத வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டின்னு பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். லாட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா நம்மள சுத்தி, அதுல இந்த மாதிரி ஒண்ணுதான். இது பொதுமைப்படுத்தி பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். பட்ல இந்த விஷயம் நான் பாக்குறேன். இதுல 2 விஷயம் நான் பாக்குறேன். ஒண்ணு வந்து முதல்லன்னே வந்து ஒரு இழை ஓடின ஒரு கருத்து வந்து இந்த ஜாதி வித்தியாசம் அவர் எழுதுறதுல, கானாசு எழுதுறதுல, மேட்டுத்தெரு, அந்த பிள்ளைமார் தெரு, அந்த அக்ரஹாரம், சின்ன அக்ரஹாரம், பெரிய அக்ரஹாரம், ஒவ்வொரு தொழில் ஒவ்வொருத்தங்க பண்ணது, பணக்காரம் எப்படி ஆனது, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஜாதின்னு சொல்லாம எப்படி வேறுபாடு இருந்தது, ஜாதிக்குள்ளயும் பணம் எப்படி வேறுபாடு கிரியேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடுக்குகள், மக்களுடைய பல்வேறு அடுக்குகளை வந்து அவர் வந்து சொல்றாரு. இந்த கதையுடைய பிரமைஸே வந்து ஒரு விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு ஆளு வந்து எப்படி வந்து தன்னை பெரிய ஆளாக்கிக்கிறதுக்காக முயற்சி பண்றான் அப்படின்ற ஒரு இதையும், அந்த சமூகம் அவன் மேல போட்ட அந்த தலைகள் எல்லாத்தையும் உதறி அவன் எப்படி முன்னுக்கு வர ட்ரை பண்றான் அப்படின்றதையும் ஒரு கருத்தா சொல்றாரு. அது ஒரு கருத்து. சோ இந்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒரு பிராமண குடும்பத்துல பிறந்து வைதீகம் பண்ணி அந்த மாதிரி உயர்ந்த ஜாதி அப்படின்னு சமூகம் சொல்ற அந்த ஒரு ஜாதியில வந்து சமூகம் வந்து மொராலிட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்ல. இப்ப வந்து 2 பக்கமும் இல்ல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த மேட்டு தெருல தான் இருக்கிற பெண்கள் யாருக்குமே மொராலிட்டி இல்ல அப்படிங்கிறாரு, இன்க்ளூடிங் நம்ம சோமுடைய அம்மா இல்லையா. சோ அங்க வந்து மொராலிட்டி கிடையாது விமெனுக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கேரக்டரைசேஷனா பண்றாரு. இதுவே வந்து ரொம்ப உயர்ந்த ஜாதியா இருக்கிற அந்த பிராமண இதுலயும் அந்த மொராலிட்டி இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. சோ அது ஒரு பகுதியா நான் பாக்குறேன். அந்த ஜாதி வந்து ஜாதிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமே இல்ல அப்படின்றது எனக்கு தோணுது. 2வது விஷயம் வந்து இந்த பணம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேரக்டர். சோ ஏதோ ஒரு ரிவ்யூ குட்ரீட்ஸ படிக்கும் போது ஒரு எழுதியிருக்கான் இந்த பொய்த்தேவை பத்தி, எப்படி வந்து சோமு முதலியார் பணத்தை தான் கடவுளா நினைச்சு பணத்துக்கு பின்னாடி போகிறாரு. தீப்தி சொன்ன மாதிரி ஒரே நிமிஷத்துல அவரு ஏன் சேஞ்ச் ஆகுறாரு. உமனேசரா இருந்து குடிச்சிட்டு ஊதாரித்தனமா இருந்த அந்த சோமு வந்து திடீர்னு எப்படி வந்து எல்லாம் மாறிடுறாரு. ஏன்னா அந்த பணம் ஒரே ஒரு குறிக்கோள்னால, பணம் சம்பாதிக்கணும், மளிகை கடை வச்சு பெரிய ஆளாகணும், பணம் சம்பாதிக்கணும், அந்த பணம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக அவர் எல்லாத்தையும் உதறிடுறாரு. எதுவுமே வேண்டாம், எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு. ஒரு இடத்துல பணம் தான் எனக்கு கடவுள்னு சொல்றாரு அவரு. சோ இந்த ரங்காச்சாரியும் கோமலவல்லியும் எதுக்காக இப்படி இருக்காங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். ரங்காச்சாரி வந்து ஒரு பணக்காரர் கிடையாது. அவரு ஒரு சும்மா இந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல இப்போ, அது மாதிரி அந்த காலத்துல இந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் பண்ணி பெரிய ஆளோட எல்லாம் சேர்ந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவர் பண்ண விஷயம் தான் அது. அதுக்கு அவர் தன்னுடைய மனைவியும் உபயோகப்படுத்திட்டாருன்றதுதான் உண்மை. அவரோட மனைவியும் வந்து ரொம்ப பகட்டா இருக்கணும்னு நினைச்சவங்க அப்படின்னு எழுதுறாரு. அவர் வந்து ஜாலியா இருக்கணும், பகட்டா இருக்கணும், அவ வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்காக அவ என்ன பண்ணணுமோ அதை வந்து அவ பண்றா, அவளுக்குன்னு ஒரு மொராலிட்டி இல்ல. சோ அந்த பணம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பேருக்கு வந்து முக்கியமா இருக்கும் போது அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அந்த பணத்துக்காக அப்படிங்கறத அவரு காட்டுறாரு. சோ இது 2 விஷயம் எனக்கு அந்த இதுல தோணுச்சு, அந்த சைட் லைன் இதுல எனக்கு தோணுச்சு.
பணத்துக்காக எது வேணா பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா அவர் வந்து அந்த ரங்காச்சாரியும் கோமலவல்லியும் காட்டுறாரு. சாரி தீப்தி, நான் உங்களை கட் பண்ணிட்டேன், கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதுதான் ஆல்மோஸ்ட் எண்ட் தான் நான் வந்துட்டு இருந்தேன். அது எனக்கு வந்து எப்படின்னா அந்த கடைசியா அந்த பையன் அப்படின்ற ஒரு இது பையன்றது தட் வாஸ் லாஸ்ட் மினிட், அது லாஸ்ட் ஸ்ட்ரான்னு சொல்லுவாங்கல்ல அது. பட் ஆனா அவர் வந்து அவருடைய அந்த முடிவு வந்து கொஞ்சம் நாளாவே வந்து அந்த இருக்கு. அந்த அவர் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது டுவர்ட்ஸ் தி எண்ட் அவருக்கு வந்து ஒரு ஒரு மனமாற்றம் வருது வந்து ரொம்ப சடன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு லிங்கரிங் ஒரு இது இருக்கு. அந்த ரங்காச்சாரி அந்த சாம்பமூர்த்தி இறந்தது, அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் தவறுதல் எல்லாம் கூட பண்றாரு இல்லையா, அவர் பிசினஸ்லயும் கொஞ்சம் பண்றாரு. அப்புறம் அவர் பையனோட இது எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அவரே வந்து சரி ஒத்துக்கொண்டு ஜெயிலுக்கு போறாரு. இதெல்லாம் வந்து இல்ல அதெல்லாம் பெருசா வந்து வாதாடாம சரி ஜெயிலுக்கு போயிடுறேன், இது நான் பண்ணதான் தப்புன்னு ஒத்துண்டு அப்படியே போயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவருக்கு அதுக்கு அந்த டைம்லயே அவருக்கு கொஞ்சம் இருந்திருக்கு, சரி நம்ம அதுக்கப்புறம் இதுக்கு போயிடலாம் அந்த மாதிரி லைக் எல்லாத்தையும் விட்டுலான்ற மாதிரி அவருக்கு கொஞ்ச நாளாவே அந்த இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜெயில இருந்து வரும்போது கூட அவர் சொல்றாரு இல்லையா, மேட்டுத்தெருல இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்றத அவர் சொல்றாருல ஜெயில இருந்து வெளியில வரும்போது. 6 மாதம் ஜெயில் தண்டனை ஜெயிலுக்குள்ள போகும்போதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப உள்ள போகும்போது அவர் நினைக்கிறாரு இல்லையா, மேட்டுத்தெருல இருந்து விடுதலை பெற்ற மாதிரி. பட் அவர் வந்து ஆக்சுவலி மேட்டுத்தெருல இருந்து அவர் கொஞ்ச நாள் முன்னாடியே கிளம்பிடுறாரு இல்லையா, அவரோட வீடெல்லாம் கட்டும் போது அந்த வந்துட்டாரு. ஆனா காப்பாத்தி அம்மாளா பிசிக்கலா வந்துட்டாரு, மென்டலா அவரால வர முடியல. ஜெயில் தான் அவரை வந்து மென்டலி அவரை வந்து பண்ணிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கோயில் மணி வந்து கேட்கும் போது கோயில் மணி எப்படி அந்த சாத்தனூர் கோயில் மணி எப்படி இங்க கேட்கறதுன்னா அவரோட மனசுல இருந்தே கேட்கறது. அந்த கோவில் மணி எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்து சொன்னது கோயில் மணி கேட்டது வந்து அவர் இறந்துடுறாரு இல்லையா அந்த சாம்பமூர்த்தி. பட் இவரும் இறந்துட்டாரு. பட் அது என்னமோ கொஞ்சம் டிலேட் டெத். நான் நினைச்சேன் ஃபர்ஸ்டே வந்து கோயில் மணி கேட்டா அது வந்து ஒரு டெத்துக்கு ஒரு அறிகுறி அந்த பர்டிகுலர் மைண்ட்ல வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் இறப்பு தான் அடுத்தது. அந்த மாதிரி ஒரு அந்த சாமா வந்து ஒரு சொல்லிருப்பான், அந்த ஃப்ரெண்டோட வரைச்ச ஒரு கான்வர்சேஷன் இருக்கும் இல்லையா. நான் வந்து சாம்பமூர்த்திய பார்க்கும்போது அந்த கோவில் மணி கேட்டது அவருக்கு கேட்டதா இல்ல அது அவர் 2 பேருக்குமே கேட்டதா தெரியல. பட் அது வந்து அவன் சொல்றான் அந்த கோயில் மணி கேட்ட அப்புறம் அடுத்தது டெத் அந்த மாதிரிதான் வந்து எனக்கு தெரியும் அவர் இறந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதே மாதிரி இவருக்கும் வந்து சோமு முதலியாருக்கும் அந்த கோயில் மணி கேட்கும். அது வந்து அதுக்கப்புறம் இட் இஸ் அன் எண்ட் டு த இது அந்த மாதிரிதான் அவருக்கும் தெரிஞ்சிடுறது நினைக்கிறேன். அது அந்த பிரிசன்ல இருக்கும் போதே அவருக்கு அது கோயில் மணி கேக்குது, அவர் மைண்ட்ல கேக்குறது. சோ அதுல இருந்தே அவருக்கு வந்து அந்த முடிவு அப்படின்றது அவரோட மைண்ட்லயே வந்து தோணிட்டு அந்த மாதிரி. இந்த ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நிறைய கல்கி ஞாபகம் வந்தது. அதாவது இதை எழுதின பீரியட் அப்படி இப்ப அந்த காலகட்டம் போல இருக்கு. சோ அந்த வே சில இப்ப வந்து கொஞ்சம் தமிழ்ல வந்து இந்த மாதிரி என்ன சொல்றது ஈவன் கிராமட்டிக்கலி சொல்றேன், எண்டிங் எல்லாம் அவர் தான் அந்த ஒரு மாதிரி அவர் இந்த எழுத்து அந்த வேஸ் ஆஃப் ரைட்டிங் எல்லாம் வந்து ரொம்ப கல்கி ஞாபகப்படுத்திட்டு. அதே மாதிரி அந்த சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லையா, அவர் நிறைய அந்த ஹாஸ்யம் அதெல்லாம் எழுதுவாரு. இவர் வந்து ஹாஸ்யம் எல்லாம் எழுதல, பட் அந்த நிறைய அந்த ஜலம் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து இருக்கிற அந்த லாங்குவேஜ் தானே. சோ அதெல்லாம் வந்து அவர் இதுல இருக்கு. நிறைய அந்த இங்கிலீஷ் ரொம்ப வந்து தஞ்சை ஜில்லா ரொம்ப பிகு பண்ணாரு, ஸ்தாபனங்கள் இந்த பிகு பண்ணாரு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நம்ம இப்ப ஜெயமோகன் ரைட்டிங்ல எல்லாம் இருக்காது. இவரோட இதுல வந்து நிறைய அந்த இதெல்லாம் கொஞ்சம் கான்வர்சேஷனலி இட்ஸ் ஈஸி ஆக்சுவலி, கொஞ்சம் கொலோக்கியலாவும் இருக்கு. சோ கொஞ்சம் படிக்கவும் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அதாவது ஒருவேளை கானாசு வந்து கல்கியோடைய எழுத்துக்களை படிச்சு வந்துக்கலாம். இப்பதான் 1899 to 1954 கல்கியோட பீரியடு. சோ ஏர்லி 1900ஸ்ல வந்து கல்கி எழுதிருக்கலாம்.
கல்கியோடைய ஒர்க்ஸ் எல்லாமே 1920 30s வந்திருக்கலாம், 40s இந்த மாதிரி வந்திருக்கலாம். அப்போ வந்து இவரு வந்து 20 வயசு 25 வயசுல இருந்திருக்கலாம் இவரு கானாசு. அந்த கதைகளை கூட படிச்சுக்கலாம். பட் இல்ல அருணா, கல்கி வாஸ் born in 1899. அவர் எழுதினது அந்த ஏர்லி இதுவா இருந்திருக்காது. இவரும் கானாசும் ஒரே பீரியட் ரைட்டர்ஸா தான் இருந்திருப்பாங்க. இவர் வந்து ஆமா, இவரு 1899, இவரு பிறந்தது 1912. ஒரு 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு. ஓகே ஓகே, ஒரு 13 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 1899 இல்லையா? ஓகே, 13 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே 1889 ஆமா, 13 இயர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, மேபி அது தெரியல. பட் கானாசு உடைய குறிப்புகள்ல கல்கி அவரு இதா பண்ணாருன்னு இல்ல, குறிப்புகள் இல்ல. பட் என்னன்னா ரெண்டு பேரும் தஞ்சாவூர் ஜில்லா பக்கம். இப்ப எப்படி நம்ம வந்து இளம் எழுத்தாளர்கள் பல பேர் உங்க தாமிரபரணி கரையோரத்துல இருந்து வராங்களோ, எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்துல நிறைய எழுத்தாளர்கள் வராங்க இல்லையா? அது மாதிரி அந்த காலத்துல தஞ்சை பக்கத்துல இருந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்திருக்காங்க. கானாசுவும் தஞ்சாவூர் பக்கம், இவரும் தஞ்சாவூர் பக்கம். அந்த கொழுப்பு நிற பக்கங்கள்ல எழுதுற முக்காவாசி எழுத்தாளர்கள் வந்து அந்த தஞ்சாவூர் சைட்ல இருந்து வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் சரி இப்பவும் சரி மெட்ராஸ் தான் ரொம்ப மோசமான இடம்னு நினைக்கிறேன். யாருமே வரல நார்த் சென்னையில. எல்லாம் சவுத் தமிழ்நாடுல இருந்தா எல்லா எழுத்தாளர்களும் வந்து. காஞ்சிபுரம் சைட்ல இருந்து எல்லாம் யாரும் இல்லையா? திருவள்ளூர், காஞ்சிபுரம் தேடணும். அது வந்து நடுநாடுன்னு சொல்றாங்க. இவரெல்லாம் இமயம்லாம் அந்த பக்கம் தானே? இமயம், கண்மணி குணசேகரன், திருவண்ணாமலை. அதாவது முன்னாடி கேக்குறீங்களா? அந்த டைம்ல அந்த 40s அந்த மாதிரி இப்ப இருக்காங்கன்றீங்களா நடுநாடுல இருந்து நிறைய பேரு? இப்ப சென்னையில இருந்து கூட நிறைய பேர் இருப்பாங்கல்ல. இப்ப வந்து நிறைய தமிழ் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. விருது பெற்றவங்க எல்லாரும் அந்த இதுல என்ன திருநெல்வேலி சைட்ல இருந்து வரவங்களாதான் இருக்காங்க. பட் இவர் சொல்ற மாதிரி, சாரு சொல்ற மாதிரி வாழ்க்கையில ஒரு துன்பம் இருந்தாதான் கதை எழுத முடியும் அப்படின்னு. ஞானியா இருந்தா எழுத முடியாது, வாழ்க்கையில துன்பம் இருக்கணும் அப்படின்னு. அதனால இந்த இது கடல்ல இந்த ரிவர் ஓரமா இருக்கவங்க, நதி ஓரமா இருக்கவங்களுக்கு தான் இந்த துன்பங்கள் நிறைய இருக்கும். காவேரி எப்படி சில நாள் வறட்சி, சில நாள் வந்து மகிழ்ச்சி, அந்த மாதிரி மக்கள் வந்து ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது. அண்ட் அப்கோர்ஸ் அந்த உங்க சைட் திருநெல்வேலி சைடு எல்லாம் நிறைய வறட்சியான இடங்கள் நிறைய உண்டு இல்லையா? அதனால அந்த கரிசல் காட்டு கதைகள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல இருந்து வந்த கதைகள் தானே. அப்படி இருந்தாதான் ஒரு கதை எழுத முடியும் அப்படின்னு சொல்றாரு. இருக்கலாம், ஒரு காரணமா இருக்கலாம். அதனால அங்க என்ன அந்த எழுத்தாளர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். Tragedy is the reason for writing அப்படின்னு. பட் இதுல நிறைய அந்த காலத்து பெயிண்டட் a very good pictureன்னு சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போற டைம்ல வந்து எல்லாம் மேலத்தாளத்தோட எல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்றது வந்து நிஜமாவே. இப்ப வந்து ரீசெண்டா நியூஸ்ல வந்து எந்த ஊரு ஞாபகம் இல்ல, இந்தியா தான், பட் நார்த் இந்தியா நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஃபாதர் வந்து அவன் பையன் ஃபர்ஸ்ட் டே எல்கேஜி ஏதோ போறதுக்கு ஏதோ ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் வந்து ஹையர் பண்ணிட்டு பெரிய இது ப்ரொசெஷன் மாதிரி எல்லாம் பண்ணா அப்படின்ட்டு ஏதோ நியூஸ்ல வந்தது. அப்ப படிக்கும் போது எனக்கு நம்ம புக்கு தான் ஞாபகம் வந்தது. இதெல்லாம் முன்ன எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க, இது ஒரு பெருசா நம்ம வந்து இப்ப நினைக்கிறோம். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் வொர்க் போல இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இருந்திருக்கும் இல்லையா? ஐ மீன் இந்த மாதிரி இந்த புக்ல திஸ் இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சொசைட்டி அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. மேபி மேலத்தாளோட பண்ணி விருந்தெல்லாம் வச்சுதானே அந்த குழந்தைய அனுப்புறாங்க. இப்படிதான் வந்து அந்த ஊர்ல பண்றாங்க அப்படின்னா then it must have been what was happening back then. ஆமா, இப்பவும் நம்ம வந்து சில ஜாதிகள்னு சொல்லலாம், சில சமூகத்துல வந்து முதல்ல அபியாட்சரம்னு சொல்றோம் இல்லையா, முதல்ல எழுதும் போது நம்ம வந்து கோவில போய் நெல்ல தானே எழுதுறோம். இதெல்லாம் கூட இன்னும் சிலது நம்ம அது வந்து விஜயதசமி அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது பட் இது வந்து இந்த மாதிரி விருந்து வைக்கிறது, மத்தவங்களை கூப்பிட்டு கிராமத்துல இருந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து இலை சாப்பாடு போட்டு அது பண்றதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அது பாக்குறதுக்கு கல்யாணம் மாதிரி பண்றாங்க. அத
எல்லாரும் வந்து இது பண்றது. ஆக்சுவலி எங்க பாட்டி, எங்க அம்மா அப்பாவோட சைடு எல்லாம் தஞ்சாவூர், மீன் ஒரிஜினலி நான் சொல்றது, எங்க பாட்டி வந்து அங்க அந்த கும்பகோணம் பக்கத்துல நடுவக்கரை அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் வந்து அங்கதான் வந்தவங்க. அவங்க சைடு எல்லாம். சோ எனக்கு இதுல ஏதாவது அதுல இருந்து ஏதாவது தெரியுமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன்னா, ஏன்னா அவங்க பூர்வீகம் எல்லாம் அந்த சைடு தானே. எங்க அப்பா சைடு எல்லாம் அந்த சைடு தான். அம்மா சைடெல்லாம் நார்த், இது இந்த என்னது காஞ்சிபுரம், திருநெல்வேலி. சைடு. சோ எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க தாத்தா அவங்களுடைய அப்பா வந்து, எங்க அம்மா பிறந்தது வந்து, my mother was born in 1948. so her brother, ஒரு அண்ணா வந்து he must have been born 1945 இந்த மாதிரி. சோ அந்த சமயத்துல வந்து சொல்லுவாங்க, கதை நகைச்சுவையா இருக்கும். அண்ணா வந்து நல்லா படிப்பாரா, ஒரு 6 வயசு வரைக்கும் ஸ்கூல்லயே போடல, பள்ளிக்கூடத்திலேயே போடல வர. அப்போ வந்து தாத்தா வந்து அங்க ஒரு ஏபிடில ஒரு அக்கௌண்டன்டா வேலை பார்த்தாரு. அந்த காலத்துல ஒரு நல்ல வேலை அது. பார்க்கும்போது அவருடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டருடைய நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது உன் பையன் இன்னும் நீ ஸ்கூலுக்கே அனுப்பல, ஸ்கூலுக்கு அனுப்பிவிடு அப்படின்னாராம். சரி அங்க ஸ்கூலுக்கு போனோம்னா பையன் நல்லா படிக்கிறான், வந்து நேரா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்து விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்த்து விட்டாரு. அப்புறம் வந்து பர்த் சர்டிபிகேட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருக்கு. கையில வந்தது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எந்த இயரோ அந்த இயர் அவருக்கு போட்டு விட்டாச்சு. எங்க அம்மாவும் சொல்லுவாங்க, ஸ்கூல்ல சேர்றதுக்காக எனக்கு வந்து ஒரு வயசு கூடுதலா போட்டுட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப காமன் நினைக்கிறேன். இந்த மாதிரி வயதை வந்து என்ன சொல்றது, ஆமா. அதனால அது வந்து அவ்வளவு பல வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேளமும் இல்ல, தாளமும் இல்ல, பட்டாசும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. சரி வாப்பா ஸ்கூல்ல சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல ஒருவேளை அந்த காலத்துல ஸ்கூல் போறதே, ஐ மீன் நாட் 40s, பட் அதுக்கும் முன்காலத்துல எல்லாம் வந்து ஸ்கூல் போறதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. எல்லாருமே போவாங்களா அப்படின்றது தெரியல. இல்ல அப்படின்றதான சொல்றாங்க அவரு. இந்த கதையிலேயே அவர் தானே சொல்றாரு. சில மக்கள் தான் வந்து அலௌடு டு கோ டு ஸ்கூல். பிராமணர்கள் போலாம், பிள்ளைமார்கள் போலாம் போல இருக்கு, மத்தபடி வேற யாரும் போக முடியாது அப்படின்னு. கீழ்த்தர மக்கள் எல்லாம், விளிம்பு நில மக்கள் எல்லாம் போக முடியாது. அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கவும் மாடு மேய்க்கவும் வீட்டு வேலை செய்யவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு சமூக ஒடுக்குமுறை தானே. ஆமா. வேற எந்த புத்தகத்தை பத்தி, இந்த கதையை பற்றி வேற என்ன பார்வை இருக்கு உங்களுக்கு எல்லாம்? அதுதான் பொய் தேவு அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொய் கடவுள் அப்படின்னு, பொய் தேவு அப்படின்ற இவரு காணாசு முன்னுரையில சொல்ற மாதிரி திருவாசக அந்த லைனை வச்சுதானே சொல்றாரு. திருவாசகத்துல வந்து நம்ம இந்திய இதுல மரபுல வந்து எத்தனையோ கடவுள்கள், ஆயிரக்கணக்கான கடவுள்கள், இதுக்கு ஒரு கடவுள் அதுக்கு ஒரு கடவுள், ஆயிரக்கணக்கான கடவுள்கள் அப்படிங்கிறாரு. வினாடிக்கு வினாடி மனிதன் வந்து தன்னுடைய ஆசைக்காகவும் லட்சியத்துக்காகவும் ஒரு கடவுளை உருவாக்கி கொள்கிறான் அப்படிங்கிறாரு அவரு இந்த கதை மூலமா. சோமு வந்து அவனுக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்றது ஒரு குறிக்கோள். பணம் தான் வந்து இட்ஸ் அ பாஸ்போர்ட் ஃபார் ஹிம் டு கம் அப் இன் லைஃப். அந்த மேட்டுத்தெரு அடையாளத்தை உதறதுக்கு பணம் ஒரு அடையாளமா, பணம் ஒரு கருவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் பணத்தை பின்னாடி ஓடுறாரு இல்லையா. அந்த பணம் தான் கடவுள், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஒரு காலத்துல நினைக்கிறவர் அந்த பணத்தை உதறிவிட்டு, இல்லை இது பொய் கடவுள், பணம்ன்றது ஒரு பொய் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறது ஒரு கருத்தா நினைக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க. இல்ல இது வந்து எனக்கு அதுதான் நான் அன்னைக்கு அதுல கேட்டேன்ல, நீங்க வேற சொல்றீங்க, நீங்க வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வினாடிக்கு வினாடி கடவுள்? அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடவுள், ஒரு நம்மளுடைய ஆசைகள், பயங்கள், ஒரு இதுக்கு போகணும் அப்படின்னா, ஒரு பயணத்துக்கு போகணும் அப்படின்னா வழியில இருக்கிற ஐயனார வேண்டிக்கிறது, ஒரு பரீட்சை எழுதணும்னா ஒரு பிள்ளையார வேண்டிக்கிறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் எழுதணும்னா குரு வேண்டி, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு ஆசைக்கும், ஒரு லட்சியத்துக்கும், ஒரு பயத்துக்குமே ஒரு கடவுளை நம்ம வச்சிருக்கோம். கண்ணு நல்லா இருக்கணும்னா ஒரு அம்மனுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு நம்ம காரணத்தை உருவாக்கி பல கடவுள்களை நம்ம வந்து நாமளே உருவாக்கி கொள்கிறோம் அப்படிங்கறதுதான் நம்ம இந்திய மரபுல நம்ம பாத்தீங்கன்னா அது இருக்கு இல்லையா. எல்லாத்துக்கும் நம்முடைய இவரு என்ன சொல்றாரு, சோமுடைய மனசுல கூட நம்ம இத லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். வினாடிக்கு வினாடி பல
ஆசைகள் வருது, அது மறந்துருது. இன்னொரு பெரிய ஆசை வரும்போது இந்த சின்ன ஆசை மறந்து விடுகிறது இல்ல அவருக்கு. எல்லா ஆசையும் எந்த ஆசையுமே பர்மனண்டா அவருக்கு இருக்கிறது இல்ல. ஒரு வேஷ்டி கட்டணும்ன்றது ஒரு ஆசை, ஸ்கூலுக்கு போன்றது ஆசை, அப்புறம் பணம் சம்பாதிக்கணும் ஆசை. எல்லா ஆசையும் மாறி மாறி வந்து இன்னொரு ஆசை வந்து அவரு ஆட்கொள்றது இல்லையா? சோ ஒவ்வொரு முறை ஒரு ஆசை வரும்போது ஒரு கடவுள் அவருக்கு அது ஒரு கடவுளா நினைச்சு அதை வந்து நம்ம பின்னாடி போகிறோம் அப்படின்னு. பட் எல்லாமே கடைசியில பொய்யா முடியறது. எல்லா கடவுளுமே வந்து நாம மனிதன் உருவாக்கியது எல்லாமே பொய் ஆகுறது. எல்லாத்தையுமே துறந்து விட்டு நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்ல வராருன்றது என்னுடைய கருத்து. எனக்கு வந்து அவரு பணம் தான் அவருடைய கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்காரு இல்லையா? கடவுள்னா அவர் பணத்தை வச்சு கும்பிடல. ஆனா கடவுள் அப்படின்ற உருவகமா பணத்தை அவரு முன்வைக்கிறாரு. ஒரு இடத்துல வந்து வியாபாரமும் பணமும் தான் அவருடைய 2 கடவுள்கள் அப்படின்னு கூட ஒரு இடத்துல வருது. இப்ப மத்த கேரக்டர்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ராயர் குடும்பம், பெரிய ராயர் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சேவை செய்யறது, மக்களுக்கு சாப்பாடு போடுறது, கடவுளை வணங்குவது, சொந்த பந்தங்களை கூட்டமா வச்சு இது பண்றது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு வகையான கடவுள். இப்ப இந்த கடைசியா வந்த சாமான்ற பையனுக்கு அவனுடைய லட்சியவாதம் தான் அவனுக்கு கடவுள். இந்த மாதிரி பல பேருக்கு பல கடவுள்கள் இருக்காரு இல்லையா? சோமு வந்து தன்னுடைய ஒரு கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிறந்தப்பதான் உலகம் தொடங்குச்சு அப்படின்னு ஆரம்பத்துல சொல்றாங்க. எப்ப நான் பிறந்தனோ அப்பதான் உலகம் ஆரம்பிக்குது அப்படின்னு. கரெக்ட் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான்னு சொல்றாரு இல்லையா? ஆமா. அப்போ இவரு உலகத்துல இன்னும் பல மாதிரியான கடவுள்கள் இருக்காங்க அப்படின்றத உணரக்கூடிய தருணமா கூட அவருடைய முடிவு இருக்குன்னு நினைக்கிறேன். பணம் என்னுடைய கடவுளா இருந்துச்சு. அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருந்தேன். ஆனா இந்த சாமான்ற பையன்ட்ட இருந்து லட்சியவாதத்தை இவரு கத்துக்கலாம். இப்போ அவரு நினைச்சிருந்தா அந்த தவறு என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனை கட்டிட்டு இல்ல வக்கீல கூப்பிட்டு காசை வச்ச நேரத்துல இருந்து வெளியே வந்திருக்கலாம். அவர் அந்த கோர்ட் ஜெயிலுக்கு போகாம. ஆனா அந்த தவறை ஒத்துக்கிறாரு. அது வந்து மேபி ட்ரப்ட் ஆஃப் ஃப்ரம் சாமாவுடைய கேரக்டரா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவர் பல கடவுள்களை மக்கள்கிட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து அவர் சொல்றாரு, இந்த உலகம் பிறந்த ஒவ்வொரு நொடியிலிருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு கடவுள் இருந்திருக்காங்க. இனிமேல் வரப்போறக்கூடிய நொடிகளுக்கும் பல கடவுள் இருப்பாங்க. கடவுள்னு சொல்றது லிட்டரல் மீனிங் இந்த காட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா இல்ல. ஏதோ மெட்டபாரிக்கல் மீனிங் தான். அது வந்து என்ன அந்த எதாவது தாட் ப்ராசஸ் ஆன வினாடிக்கு வினாடி நமக்கு மாறுறது வந்து நம்மளோட மைண்ட், அந்த தாட்ஸ் கோயிங் ஆன் இன் அவர் மைண்ட் தான். அதுக்கு அருணா சொல்ற மாதிரி ஒரு அந்த பணம்ன்றது வந்து ஒரு நீட், அந்த ஒரு ஆம்பிஷன் இருக்கு இல்லையா நமக்கு. அது பணத்தை வந்து ஒரு கடவுளா இருக்கிற மாதிரி வேற வேற நீட்ஸ் இருக்கும், வேற வேற இது இருக்கும். ஒருவேளை அப்படி இருக்கலாம். பட் அதுக்கும் மேல என்ன இருக்கு, எனக்கு வினாடிக்கு வினாடி மாறுறது வந்து நம்மளோட மைண்ட் தானே. அது அப்படி மாறிண்டே இருக்கு. சோ அதுல தாட்ஸ், அது சாட்டர், கான்ஸ்டன்ட் சாட்டர் வேற இருக்கு. சோ என்ன அவர் சொல்றாருன்றது எனக்கு, பட் அது 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 அவர் ஏதாவது வேற ஏதாவது சொல்றது, இந்த பொய் தேவை வந்து யாராவது அனலைஸ் பண்ணி அதுல எழுதியிருக்காங்களா தெரியல. பட் திஸ் இஸ் ஆல் we can come up with. மேபி அவருடைய வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ் அதான் இருக்கலாம். அதான் அவரு ஒரு சில இடத்துல சொல்றாரு, கடவுளுக்கு கூட மனுஷன் தேவைப்படுறான் அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. ஒரு அழகான இடம் அது. ஒரு எல்லா மனிதர்களுக்கும் வந்து நாத்திகம் பேசுற ஆளுக்கு கூட கடவுள் தேவைப்படுறான். ஏன்னா அதுதான் அவனுடைய அடையாளம் அப்படின்னு. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுதான் அவனுடைய அடையாளம். அதனால நாத்திகம் பேசுறவனுக்கு கூட கடவுள் அவசியமாகிறார். கடவுளுக்கும் மனிதன் அவசியமாகிறான் அப்படின்னு சொல்றாரு. பக்தின்ற ஒரு இது மூலமா மனிதன் வந்து கடவுளுக்கு அவசியம். அந்த மனிதனோட பக்தி இல்லைன்னா கடவுள்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாதுல்ல. கடவுளுக்கும் மனிதன் தேவைப்படுகிறான் அப்படிங்கிறாரு. கடவுள் வந்து அதுதான் நொடி நொடி எல்லாத்துக்கும், ஒரு நாத்திகனுக்கும் கடவுள் தேவைப்படுறான், எல்லா மனுஷனுக்கும் கடவுள் தேவைப்படுறான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த தெய்வம் அப்படின்ற ஒரு கான்செப்ட வந்து, மனிதனுக்கு ஒரு தெய்வம் திருப்தி அளிப்பதில்லை, பல தெய்வங்கள் தேவையாக இருக்கின்றன, ஒவ்வொரு வினாடிக்கு ஒரு தெய்வம் தேவையாக இருக்கிறது என்று சொல்வது மிகையாகாது. இந்த வினாடியின் ஒரே தெய்வம் அடுத்த வினாடி பொய்த்து விடுகிறது, பொய் தேவாக ஆகிவிடுகிறது. அதுதான் உதறி விட்டு போதான் அந்த இந்த இதுல வந்து பணம் அவனுக்கு ஒரு தெய்வமா இருந்து அது வந்து அது பொய்யாகி அவன் விட்டுட்டு போயிடுறான். அதுதான் ஒரு கருத்து.
மனிதனின் ஆசைகளுக்கு, கனவுகளுக்கு, லட்சியங்களுக்கு உருவே பெறாத பல சிந்தனைகளுக்கு தெய்வங்கள் என்று பெயர் தருவதே சரியான விஷயம் என்று தோன்றுகிறது அப்படிங்கிறார். நம்மளுடைய ஆசைகள், லட்சியங்கள், வினாடிக்கு வினாடி தோன்ற அந்த ஆசை, லட்சியம், இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு தெய்வத்தை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்றாரு, கானாசு சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே, இன்ட்ரெஸ்டிங்களா? அதான் இது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாசிச்சேன். இன்னும் வேகமாவே வாசிச்சிருக்க முடிஞ்சிருக்கும் முன்னாடியே. இந்த மாதிரி ஒரு அறிமுகம் இருந்தது அப்படின்னா வேகமா வாசிக்க முடியும்னு நினைக்கிறேன். கதை எங்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அது முன்னுரையில சொல்றாரு, என்ன இலக்கண பிழை வந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. அதாவது இதுதான் இவரும் சொல்றாரு, சாரும் கானாசு பத்தி சொல்லும்போது சொல்றாரு, தமிழ்ல வந்து இலக்கணம் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. நவீன இலக்கியத்துக்கு முன்னோடியா இருந்ததுனால இலக்கணம் எல்லாம் ஒழுக்கணும் அப்படின்னு பெருசா அவர் நினைக்கல. அந்த கதையுடைய கற்பனை தன்மை, அந்த இலக்கியவாதம் அதுதான் முக்கியமா இருந்தது தவிர இலக்கணம் அது இது இதெல்லாம் வந்து அவர் பெருசா அவர் கருதல. பிழைகள் நிறைய இருக்கும் அவருடைய கதைகள்ல, எழுத்து பிழைகள் நிறைய இருக்கும் அப்படிங்கிறாரு. எனக்கு நீங்க வந்து முன்ன சொன்னது ஞாபகம் வருது அருணா. சாரு வந்து ஒரு இது சொல்லியிருந்தாரு, ஏன் வந்து நீங்க சாரு தான் சொன்னாரா, நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி ஏன் தமிழ்ல வர அந்த நாவல்ஸோ ஏதோ உலக அளவுல வந்து ஏன் வந்து பிரபலமாக மாட்டேங்கிறது, ஏன் அது? சோ அதுக்கு ஒரு மெயின் காரணம் அவர் என்ன சொன்னார்னா, அந்த கல்ச்சர் வந்து நம்மளது ரொம்ப வேறுபாடா இருக்குல்ல, வேறுபட்டு இருக்கு. ஒரு இப்ப அமெரிக்கன் கல்ச்சரோ, இங்கிலீஷ் கல்ச்சரோ, இல்ல அந்த ஐரோப்பியா இருக்கிற கல்ச்சர் எல்லாமே ஓரளவுக்கு வந்து சிமிலரா இருக்கு. அந்த ஒருத்தருடைய கல்ச்சர் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஓரளவுக்கு வந்து சிமிலாரிட்டி தெரியறதுனால அவங்களால ஈஸியா அக்செப்ட் பண்ண முடியறது, வேறு மொழியா இருந்தாலும் சரி. ஆனா இங்க இருக்கிற வந்து கல்ச்சரே வந்து ரொம்ப வேறுபட்டு இருக்கிறதுனால அவங்களால அது வந்து மொழிபெயர்ப்பும் பெருசா சக்சஸ் ஆக மாட்டேங்கிறது, இல்ல அதுக்கு ஒரு நெசசிட்டி இல்லைன்னு அந்த இது ஞாபகம் வருது எனக்கு. ஒருவேளை சாருக்கு ஏன் இந்த புக் பிடிச்சிருந்ததுன்னா, இவர் வந்து நிறைய மொழிபெயர்த்துறதுனால இந்த ஓப்பன் ரிலேஷன்ஷிப், இந்த ஹேவிங் மல்டிபிள் பார்ட்னர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இந்த த்ரூ அவுட் த புக் வருது இல்லையா? அதான் நம்ம முன்னாடி கூட நம்ம சொன்னோம், இஸ் இட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி ஆர் இஸ் இட் ஜஸ்ட் ஹிஸ் இது? ஒருவேளை இந்த மாதிரி ஒரு புக்கை நம்ம மொழிபெயர்த்தா கூட இந்த மாதிரி இது கொஞ்சம் என்ன சொல்றது, அவர் கொஞ்சம் அதுல இருந்து எடுத்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இதை எழுதியிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோன்றது. இந்த மாதிரி ஒரு லைக் அவர் மொழிபெயர்த்த பல புக்ஸ்ல இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? சரி நம்ம தமிழ் புக்ல இதெல்லாம் ஆட் பண்ணலான்ற மாதிரி. நீங்க இது உண்மையா நடந்திருக்காது, இது ஒரு கற்பனை அப்படின்றதுல குறியா இருக்கீங்க தீப்தி. இல்ல, எனக்கு ஒருத்தர் ரெண்டு இது இருந்தா பரவாயில்ல. அவர் வந்து கொஞ்சம் எனக்கு அந்த இதெல்லாம் ஓகே. அந்த முதல்ல வந்து அவங்க எல்லாம் வந்துட்டு எல்லாம் ஃப்ரீயா இருக்காங்க, அந்த கிராமத்துல இருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் இந்த மாதிரி வந்து இந்த அவர் வந்து அவர் கார் வந்து அங்க இருக்கும், அது நிறைய இந்த கண்டிப்பா இதெல்லாம் உண்மையா நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தீப்தி. நமக்கு வந்து அதுதான் கண்டிப்பா அந்த காலத்துல அது இருந்திருக்கும். நம்ம சமூகத்துல, தமிழ் சமூகத்துல, இந்திய சமூகத்துல அதெல்லாம் வந்து இருந்திருக்கும் அப்படின்றதுல வந்து இது வந்து ஒரு 200 years 300 years பேக் கூட நான் ஒத்துருப்பேன். இந்த சமயல ஆஃப்டர் அரௌண்ட் த டைம் ஆஃப் பிரிட்டிஷ் இது நிறைய அந்த விக்டோரியன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்துடுது இல்லையா? அந்த ஒரு மாதிரி எல்லாமே பணத்துக்கு முன்னாடி அடிபட்டு போயிடுதே தீப்தி. பட் இருப்பினும் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இது வந்து இருந்தாலுமே இல்லைன்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் லிட்ரேச்சர்ல ரொம்ப இருந்தது இல்ல. அட்லீஸ்ட் நாம படிச்சதுல ஒரு கல்கி இல்ல அந்த மாதிரி ஒரு புக்ஸ்ல இதெல்லாம் இருந்தது ரொம்ப இருந்தது கிடையாது. சோ ஒருவேளை இவர் வந்து நிறைய இன்க்ளூட் பண்றது காரணம் வந்து அப்படி இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் ஒருவேளை அவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் ரீடிங் அதர் புக்ஸ் அண்ட் தென் சிலதெல்லாம் வந்து எனக்கு ஜெயமோகனும் சரி இவரும் சரி அவர் எழுத்துல வந்து நிறைய வந்து அந்த இங்கிலீஷ்ல இருந்து இதுல கூட நான் அது பார்த்தேன். தமிழ்ல அந்த மாதிரி நம்ம பேச மாட்டோம். பட் ஐ குட் ஈஸிலி டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ் அண்ட் ஐ ரியலைஸ் இது ஒரு இங்கிலீஷ் வாக்கியம், அதை வந்து அப்படியே தமிழ் எழுதியிருக்காருன்றது எனக்கு தோணுச்சு. அது எந்த இது எனக்கு ஞாபகம் இல்ல. இதுல வந்து தமிழ் ஜெயமோகன்ல வந்து நிறைய நான் பார்த்திருக்கேன். வெடித்து சிரித்தார், அதெல்லாம் நம்ம ஜென்ரலா தமிழ்ல he burst out laughing. பட் ஆனா அது தமிழ்ல வந்து வெடித்து சிரித்தார்ன்றது எனக்கு ஜெயமோகன்ல தான் ஃபர்ஸ்ட் நான் படிச்சேன். ஏன்னா வந்து அது அந்த மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி இதுல கூட நான் வெடி சிரிப்பு அப்படின்றது ரொம்ப
காமன்ன்றீங்களா? காமன் தான் தமிழ்ல. ஆனா வேற எதுலயும் நான் படிச்சது இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். வெடி சிரிப்பு அப்படின்றது காமன் தான். வெடி மாதிரி சிரிச்சாரு, வெடி சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சோ அது காமன் தான். பட் அது வந்து இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் இப்ப முன்னாடியே இருந்திருக்கலாம். நம்ம என்ன மிட் 18th செஞ்சுரியில இருந்து நம்ம வந்து we are under பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸ். சோ அது வந்திருக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த தமிழ் எப்படி இருந்தது, சொல் அடையெல்லாம் எப்படி இருந்தது நமக்கு தெரியல. பட் 200 வருஷங்களா இருந்திருக்கலாம். இது இருக்கலாம். அந்த பாட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. வேற அந்த பிள்ளை வந்து, அதாவது அவங்க அம்மா ஏற்கனவே ஒரு ஹஸ்பண்ட் வச்சிருந்தாங்க. அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு பிறந்த ஒரு பையன் வந்து அவனை வந்து ஒரு பிரதர் மாதிரியே பாக்குறான் இல்லையா, அவன் பிரதரா இருக்கலாமோ அப்படின்ற வந்து ஒரு அந்த ஆசை, அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ஏக்கம். அது ஆனா அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இது கொடுக்கணும்ட்டு இல்ல. நானும் நினைச்சேன் சரி எண்ட்ல ஏதாவது சொல்லுவாங்களோன்ட்டு. பட் அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்ல ஆக்சுவலி. ஏன்னா வந்து எப்படி அதுக்கு வந்து முடிவு இல்லாத இருக்கிறது தான் வந்து கரெக்டான முடிவு. ஏன்னா எங்க போய் ப்ரூவ் பண்ணுவாங்க இதான் அவங்க அப்படின்ட்டு. சோ ஆமா, சூப்பர். சோ இந்த ஹை கிரவுண்ட் மொராலிட்டி எல்லாம் ஆக்சுவலி கிடையாது அப்படிங்கிறது இவரு சொல்ற அந்த பல எழுத்தாளர்களோட எழுத்து பார்க்கும்போது தெரியுது. சாரு வந்து செரி பிக்கிங் மாதிரி பண்ணி இந்த மாதிரி எழுத்தாளர்கள் எடுத்து எழுதிருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு இருந்த ஒரு 100 எழுத்தாளர்கள்ல 10 எழுத்தாளர்கள் தான் இப்படி இருந்தாங்களோ, இல்ல சாரி அத அந்த 10 எழுத்தாளர்களை செரி பிக் பண்ணி எழுதுறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நிறைய மணிக்கொடி எழுத்தாளர்கள் எழுதின கதைகள்ல வந்து ரிப்ரெஸ்டு ஃபீலிங்ஸ் அண்ட் செக்ஷுவாலிட்டி பத்தி நிறைய எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரியுது இவர் எழுதினதுல. பூபாராவுடைய கதை ஒண்ணு இவர் அனுப்பிச்சாரு இல்லையா, தங்கவேல் அனுப்பிச்சாரே, சிறுகதை ஒண்ணு, வெளிச்சம் ஒண்ணு. அதுவும் அந்த காலத்து கதையில அது மிகவும் போல்டான கதை தானே அது. நிச்சயமா இந்த மாதிரியான கதைகள் இன்ஃபேக்ட் இதுவே கானாசு ரொம்ப சட்டிலா நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நிச்சயம் அது நிறைய கான்வர்சேஷனை கிளப்பி இருக்கும். இது 1946 ஜஸ்ட் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இல்லையா, நிறைய கேள்விகள் எழுப்பி இருக்கும் இந்த மாதிரியான கதைகள். அது வந்து ஒரு தேவரடியார்கள் வந்து தேவதாசியா மாறின கதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த காலத்துல வந்து எல்லாரும் தேவரடியார்கள் தெருக்கு போறது அதெல்லாம் சாதாரணமா தானே இருந்தது. ஆமா ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் அது வந்து நம்ம அந்த 1941ல நீங்க அந்த படம் அந்த டைம் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். என் மனைவி, அப்புறம் வந்து சபாபதி, அதுல வந்து ஒரு சீன் வேற வரும், ஏதோ தேவடியா கச்சேரி போல இருக்கு கேஷுவலா சொல்லுவாங்க, ஜஸ்ட் ஒரு பரதநாட்டியம் டான்ஸுக்கு. அது வந்து அப்புறம் பரதநாட்டியமா மாறி அது இன்னசென்ஸ் அது வேற இதுல போட்டு. அதான் எங்க அம்மா சொல்லுவாங்க, முன்னாடி எல்லாம் வந்து டான்ஸே கத்துக்க கூடாது, பாட்டு தான் கத்துக்கணும், பாட்டு டான்ஸ் எல்லாம் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க கத்துக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒரு காலத்துல இருந்தது. அதாவது அந்த டைம்ல இருக்கிற டான்ஸே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னுவாங்க. பிஃபோர் ருக்மிணி தேவி அருண்டேல எல்லாம் வந்து அது வந்து என்ன சொல்றது, ஒரு மாதிரி இன்னோசென்சைஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப சஜஸ்டிவ் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, ஐட்டம் நம்பரை வந்து அப்பவே வச்சிருந்தாங்கன்றீங்க நீங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங். அது நம்ம சிலப்பதிகாரத்துல அதை பத்தி எதுவுமே இல்ல. ஐ மீன் மாதவி அது விரிவா நம்ம படிக்கல சிலப்பதிகாரம். எனக்கு என்னவோ ரொம்ப சுருக்கமா நம்ம படிச்ச மாதிரி இருந்தது. மாதவி அப்படின்ற வந்து அவளும் ஒரு இவதானே, நாட்டியக்காரி, அந்த தொழில இருந்தவதான். ஆனா அவளுடைய வாழ்க்கை முறை அதை பத்தி எல்லாம் நம்ம ஜாஸ்தி எனக்கு சிலப்பதிகாரம் படிச்ச ஞாபகமே இல்ல. எப்படி இருந்தது அப்படின்னு. நீங்க அந்த சித்தார்த்தா படிச்சிருக்கீங்கல்ல அருணா? இல்ல படிக்கல. ஹெர்மன் ஹெஸ்ஸி தான். இட்ஸ் a very simple book. ஆனா எனக்கு நிஜமா எனக்கு என்ன புக் படிச்சாலுமே அதுக்கு பக்கத்துல இருக்கிற இதுக்கு முன்னாடி படிச்ச புக்ல கனெக்ஷன் தெரியற மாதிரி இருக்கு. எனக்கு இந்த புக்குக்கும் அந்த புக்குக்கும் என்னால அந்த நான் எழுதியிருந்தேன்ல வாட்ஸ்அப்ல அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம், அது நீங்க சொன்ன மாதிரி இந்த ரிவர், நீங்க இப்ப சொன்னீங்கல்ல இந்த ரிவர்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்கன்ற மாதிரி, அந்த புக்லயும் அந்த அவருக்கு அந்த ரிவர் பக்கத்துல போன அப்புறம் தான் அவருக்கு ஏதோ என்லைட்மெண்ட் ஆன மாதிரி வந்தது அப்படின்ட்டு எண்ட்ல அப்படி சொல்லியிருப்பாங்க. அந்த ரிவர்ல ஏதோ ஒரு பவர் இருக்கு. அப்போ அதுலயும் வந்து அந்த கர்டிசன்
அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப காமன் இல்ல. Common. இந்த மாதவி மாதிரி ஒரு கர்டிசன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய அந்த இதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, பீப்புள் ஹூ வில் பி சப்ளைங் ஹர் வித் ஆமா. மணி அந்த மாதிரி. அதெல்லாம் ஒரு காமன் திங் அந்த காலத்துல. அவங்களுக்கும் வந்து சொசைட்டில வந்து மதிப்பு இருந்தது அப்படின்றது. அவங்களுக்கு நிறைய அவங்க மூலமா நிறைய பேருக்கு வாழ்வு வேற இருக்கும் இல்லையா, பக்கத்துல இருக்கிற ம். மியூசிக் இது எல்லாமே. அதாவது இந்த புக்ல சூப்பர். வந்து ஏதோ ஒரு புக்ல நான் படிச்சேனே, இது வந்து அறியப்படாத தமிழகம்ல சொன்னதா இல்ல வேற ஏதோ இப்போ ரீசெண்டா நான் படிச்ச புக்லயோ, அதாவது நல்ல சோழர் காலத்துல வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களோ இல்ல வந்து ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவங்களோ அவங்களே வந்து கஷ்ட நிலைக்கு வந்துட்டாங்கன்னா, அதாவது வறுமை வந்துடுச்சு, வறட்சி வந்துடுச்சு, கஷ்ட நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களா, கோயிலுக்கு தங்களை அர்ப்பணிச்சு தேவரடியாரா போயிடுவாங்களாம் பணத்துக்காக. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து கோயிலுக்கு தங்களை அர்ப்பணிச்சுட்டு அந்த தொழிலுக்கு போயிடுவாங்க வேற வழி இல்லாம. சோ அவங்களுக்கு அங்க பணம் கிடைச்சுதான் அவங்க ஃபேமிலிக்கு தருவாங்களா? ஆமா போல இருக்கு. குடும்பத்தை காப்பாற்றுவார்கள், பட் அவங்க கோவில் சொத்து தான், கோவிலுக்கு சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு. அது ஒரு சாதாரணமா அதை சொல்றாங்க. அப்போ எல்லா கல்ச்சர்ஸ்லயும் இருக்கு. ஜப்பான் கல்ச்சர்ல இல்லாத பிரச்சனை கிடையாது. ஜாப்பனீஸ்ல வந்து இருந்த கெய்ஷாஸ் வந்து விக்டோரியன் இதுலயும் வந்து ஹை கிளாஸ் விமென் தான் அப்படி இருந்தாங்க. பட் தேர் வேர் ஆல்சோ brothels and things like that. So எல்லா இதுலயுமே வந்து இருந்திருக்கு. பட் brothels were not to the temple. பட் அங்க விக்டோரியன் இதுல அந்த நன்ஸ் எல்லாம் வந்து டெம்பிள் இது, பட் அதுல வந்து பணம் எதுவும் கிடைக்காது. And I think Catholics எல்லாம் they become nuns. I mean like anybody from the Catholic family they have to give one daughter to the nunnery அப்படின்ட்டு. Nunnery, yeah, correct. நம்ம இந்த இத பத்தி பொய்த்தேவை பத்தி பேசி முடிச்சிட்டோம்னா நம்ம ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிடலாம். பேசிட்டு இருக்கலாம்.